சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? நம்ம டாக்டர் சிவா மீட்டிங்க்கு போயிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே, அங்க சினேகா வராங்க. சினேகா வந்தது மட்டும் இல்லாம, "நீ எப்படியும் சிந்துவ அங்கேயே விட்டுட்டு வருவன்னு தான் தெரியும். இங்கெல்லாம் அந்த பட்டிக்காட்ட அழைச்சிட்டு வர முடியாதுல்ல. நான் தான் அப்பவே உன் கூட வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. நம்ம 2 பேரும் ஜோடியாவே இங்க வந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிவாவோட கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நெருக்கமா ஆக முயற்சி பண்றாங்க. ஆனா, சிவா இருந்துகிட்டு கைய உதறி விட்டர்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சிவா, சினேகா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தது மட்டும் இல்லாம, "நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க?" அப்படின்னு கேட்க, அப்ப சிந்து இருந்துகிட்டு சாரி சினேகா இருந்துகிட்டு, "கூடிய சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க கை குடுக்குறாங்க. அதே மாதிரி சிவாகிட்டயும் கை குடுக்க போறாங்க. ஆனா, சிவா இருந்துகிட்டு, "சாரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம், நம்ம சினேகா கிட்ட நம்ம சிவா அப்படியே சொல்லிடுறாப்ல, "நான் வந்து சிந்துவ டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க நம்ம ஆறுமுகத்த காமிக்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு அவங்க அம்மா அன்னபூர்ணி சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும் பொழுது, "உனக்கு பைரவி மனைவியா கிடைச்சது. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அவ பாரு எவ்வளோ புத்திசாலியா இருக்கா. நீ வந்து கைய வெட்டுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு யாரும் பொண்ணே குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட உனக்கு படிச்ச பொண்ணெல்லாம் தேடல. படிக்காத பொண்ணு தான் உனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு தேடினேன். ஆனா பாரு உனக்கு பைரவி கிடைச்சிட்டா. அவ கிடைச்சதுனால நீ எவ்வளோ அதிர்ஷ்டசாலி பார்த்தியா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் அதிர்ஷ்டசாலி தான். அதே டைம்ல பைரவி துரதிர்ஷ்டவாளியா ஆயிட்டாளே! என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால. அவளோட கனவுலாம் எப்படி இருந்திருக்கும்? அவ இந்த உலகத்திலேயே சிறகடிச்சு பறக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா, அவ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இங்க வீட்டுக்குள்ளாரயே அடைஞ்சு கிடக்கிறா. அது அவளோட துரதிர்ஷ்டம் தானே! அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இவுங்க பேசுறத எல்லாத்தையுமே பைரவி கேட்டுட்டு, "இந்த ஆறுமுகத்துக்கு கூட என் மேல அக்கறை இருக்கு பாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப மறுபடியும் சிவாவ காமிக்கிறாங்க. சிவா பெரிய டாக்டர மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, "எங்க உன்னோட மனைவி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அங்க வர்ற சினேகா, அவரோட மனைவி ஒரு பட்டிக்காடு, அன்எஜுகேட்டடு. அதனால தான் அவரு அழைச்சுக்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, இந்த பக்கம் நம்ம சிந்து மாடர்ன் ட்ரெஸ்ல அப்படியே வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இதுவரைக்கும் புடவை கட்டினதில்ல. புடவை தான் கட்டிக்கிட்டு வரலாம்னு நெனச்சேன். ஆனா, மீட்டிங்க்கெல்லாம் இது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு இவரு சொன்னாரு. அதனால தான் கொஞ்சம் லேட்டு. அப்படி இப்படின்னு சிந்து இங்கிலீஷ்லலாம் பேசி அசத்துறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம சிவாவே அசந்து போயிடுறாரு. அந்த பெரிய டாக்டர் 2 பேத்தையும் பார்த்துட்டு, "நீங்க தான் மேட் ஃபார் ஈச் அதர்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் சினேகாவுக்கு வயிறு எரியுது. அதுக்கப்புறம் நம்ம சிந்துவ சிவா தனியா கூட்டிட்டு போய், "எப்படி நீ இங்க வந்த? எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்ட?" அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு உங்கள பையில இன்விடேஷன் இருந்துச்சு. அத வச்சு தான் இங்க வந்தேன். பைரவி தான் மீட்டிங்க்கு இப்படி தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகணும்னு சொல்லியிருந்தா. அவ தான் எனக்கு இங்கிலீஷ்லாம் கத்துக் குடுத்தா. நம்ம ஹோட்டல்லயே ஒரு பொம்மை போட்டிருந்த ட்ரெஸ் தான் இது. அந்த ட்ரெஸ்ஸ நான் எடுத்து போட்டுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பைரவிய காமிக்கிறாங்க. ரூம்ல அப்படியே கண்ணாடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் டப்பா ஒண்ணு இருக்கு. ஆறுமுகம் நமக்காக தான் வாங்கி வச்சிருக்கானாட்டுக்கு. இந்த கலர் சூப்பரா இருக்கே! அப்படின்னு எடுத்து நெகத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே, அங்க ஆறுமுகம் வராப்புல. உடனே பைரவி பார்த்துட்டு, "நீ வாங்கி வச்ச நெயில் பாலிஷ நான் எடுத்து போடுறதுனால, உடனே உன் மேல அன்பு வந்துருச்சுன்னுலாம் நெனச்சுக்காத." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆறுமுகம் இருந்துகிட்டு, "நான் உனக்கு இந்த நெயில் பாலிஷ் வாங்கவே இல்லையே. இத என் தங்கச்சிக்காக தானே நான் வாங்கிக்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம பைரவிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.